த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவை இப்படி ஆரம்பிச்சிருந்தேன். தமிழ்நாடு ஒரு நெருப்பை பத்த வச்சிருக்கு, அது டெல்லியில என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அந்த விடை எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஏன்னா மத்திய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான திட்டம், இன்னும் தெளிவா சொல்லணும்னா தென்னிந்தியாவுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த திட்டத்தை தமிழ்நாடு பத்த வச்ச அந்த நெருப்பு சுட்டு பொசுக்கி இருக்குன்னு சொன்னா மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்த அந்த தொகுதி மறுவரையறை சட்டம் அப்படின்றது தோற்கடிக்கப்பட்டிருக்கு மக்களவையில. பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மோசமான தோல்விகள்ல ஒன்னாதான் இது பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை ஒட்டி பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய டிராமா அப்படின்றது நடந்துச்சு. ஒரு பக்கம் ராகுல் காந்தி பேச, இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பக்கம் பேச, நாட்டை துண்டாடுற கட்சி திமுக அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்ல, அதுக்கு திமுக எம்பிக்கள்லாம் எந்திரிச்சுன்னு யாரை பார்த்து பிரிவினைவாதிகள்னு சொல்றீங்கன்னு குரல் எழுப்ப ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, பார்லிமெண்ட்ல நடக்கிறத எங்களால கண்டினியூஸா பார்க்க முடியல, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்லை, நீங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஏதோ நாங்களே பார்லிமெண்ட்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ அதனாலேயே நான் இன்னும் டெப்தா உட்காந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூர்ந்து கவனிச்சு இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கிறேன். இந்த வீடியோவோட முடிவில் பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தொகுதி மறுவரையறை, அதாவது தென்னிந்திய தொகுதி மறுவரையறை, இது என்ன அப்படின்றத பத்தி ஏற்கனவே நம்ம 2-3 வீடியோஸும் போட்டிருக்கிறோம். நான் திருப்பி அதே ரிப்பீட் பண்ணனா கண்டினியூஸா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ புதுசா யாராவது இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட டைம் லைனுக்கு போனீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அதுதான் இருக்கும், போய் பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டான ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிடும். இந்த தொகுதி மறுவரையறைனா என்ன, அதோட வரலாறு என்ன, அது ஏன் கொண்டு வரப்பட்டது, எதுக்காக அது இருக்கு, ஏன் நிறுத்தப்பட்டிருந்தது, அதனால என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்ற அத்தனை விவரங்களுமே உங்களுக்கு அதுல கிடைச்சிரும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய கவுண்டை குறைச்சிரும். ஏன்னா மக்கள் தொகையை நம்ம நல்லா வச்சிருந்தோம் அப்படின்றதுனால, குறைச்சிருக்கிறோம் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த கவுண்ட்டும் குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் நார்த் இந்தியா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல அப்படின்றதுனால அவங்களுடைய லோக்சபா அந்த எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சிடும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒரு 4-5 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களை கைப்பற்றினாலே போதும் ஒரு கட்சிக்கு, அவங்க மத்தியில ஆட்சி அமைச்சிருவாங்க. ஏற்கனவே தென்னிந்தியர்கள் சொல்லக்கூடியதை, குறிப்பா தமிழர்கள் சொல்லக்கூடியதை கேட்காத மனநிலையில தான் எந்த மத்திய அரசு உட்கார்ந்தாலும் அதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த அதிகாரமும் நார்த் இந்தியாவுக்கு போயிருச்சு அப்படின்னா அது தென்னிந்தியர்களை இன்னும் கவலைக்குள்ளாக்கிரும் அப்படின்றதுதான் இந்த விஷயத்துடைய அடிப்படை சாராம்சமா இருக்கு. இதை இன்னும் கூட்டக்கூடிய வகையில தான் தென்னிந்தியர்களுக்கான அந்த தொகுதிகளை இன்னும் குறைக்கக்கூடிய விதத்துலதான் மத்திய அரசு ஒரு விஷயம் கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பேரை டைரக்டா இப்படி பண்ணாம பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் அப்படின்ற பெயர்ல இதை கொண்டு வந்திருந்தாங்க. 2023லயே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மசோதா நிறைவேறிடுச்சு. அதை அவங்க இன்னைக்கு நினைச்சா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும், ஆனா பண்ணல. நீங்க நம்பவே மாட்டீங்க, லோக்சபால இதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது விவாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அன்றைய இரவு 10-10:30 மணிக்கு தான் 2023ல நிறைவேற்றினாங்கள ஒரு சட்டம், அதை அரசிதழ்லயே வெளியிடுறாங்க. அதாவது அதை இப்பதான் அவங்க இம்ப்ளிமெண்டேஷனுக்கே கொண்டு வராங்க. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை கிடப்புல போட்டு வச்சுட்டு தான் அதே பேர்ல இன்னொன்னு கொண்டு வராங்க. சரி, ரொம்ப டெக்னிக்கலா போகுது. இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னா தொகுதி மறுவரையை பண்ணணும். தொகுதி மறுவரை பண்ணணும், என்ன பண்ணணும், சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுத்தா என்ன ஆகும், காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும். காஸ்ட் சென்சஸ் எடுத்தா என்ன ஆகும், ஓபிசி பிரிவினர் எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சி எஸ்டி எத்தனை பேர் இருக்காங்க, பொது பிரிவினர் எத்தனை பேர் இருக்காங்க, உயர் ஜாதியினர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த அடிப்படையில தான், அந்த கால்குலேஷன் அடிப்படையில தான் தொகுதிகளை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஓபிசி அதிகமா கவுண்ட்ல இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு அதிக சீட்டுகள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், உயர் ஜாதியில இருக்கக்கூடியவங்களுடைய அந்த போட்டி போடக்கூடிய கவுண்ட் அப்படின்றது குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட ஒரு இடஒதுக்கீடுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் மாதிரியே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை தள்ளி போடணும். அதுக்கு முன்னாடி 2029 எலெக்ஷனுக்கு முன்னாடி
இந்த மொத்த கவுண்ட்டும் வந்துடக்கூடாது, அப்படியே வந்தாலும் கூட எலெக்ஷன் அந்த அடிப்படையில நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு உள்நோக்கத்தோட தான் தொகுதி மறுவரை அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இப்ப தொகுதி மறுவரை இப்ப பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2029க்கு இவங்களுக்கு தோதுப்படக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து பாஜக ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத, அவங்களுக்கு இசைவா இல்லாத தொகுதிகள் எல்லாம் அப்படியே தள்ளி தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே கேக் கட் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, சிம்பிள் அதே மாதிரிதான். அவங்களுக்கு பிடிச்ச கேக் பீஸ் எல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கிட்டு நல்லா இல்லாத பீஸ் எல்லாம் அப்படியே எதிர்பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. சிம்பிளா நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நடத்துறதுக்கான திட்டமா பாஜக வச்சிருந்தாங்க. இந்த மசோதாவுக்கு அரசியல் சட்ட திருத்த மசோதாவா, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா கொண்டு வரணும். இப்படி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மக்களவையிலும் சரி மாநிலங்களவையும் சரி 2/3 பங்கு ஆதரவு அப்படின்றது தேவைப்படும். இப்போ மத்திய பாஜக அரசுக்கு 294 97 ஆதரவு தான் இருக்கு அவங்களுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள். அட் த சேம் டைம் ஆதரவு அப்படின்றதுக்கு 360 எம்பிக்களுடைய ஆதரவு அப்படின்றது தேவைப்படும். நிச்சயமா இது கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சும் அவங்க சரி சும்மா போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது, எதிர்கட்சிகளுக்குள்ள சும்மா ஒரு குழப்பத்தை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. இது ட்ரை பண்ணதுல பிரதமர் நரேந்திர மோடி நேற்று அவர் பேசும் பொழுதே வழக்கமா காச்சு மூச்சுன்னு கத்துவாரு, இந்திரா காந்தியை திட்டுவாரு, நேருவை திட்டுவாரு. அது எதையுமே பண்ணாம ரொம்ப சாஃப்டா அப்படியே அமைதியா எல்லா ஆதரவு கொடுங்க, பெண்கள் முன்னேறணும்ல அப்படின்னு கிட்டத்தட்ட சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அப்படி இப்படிலாம் பேசி இது பண்ணாரு. ஆனா எடுபடலை. ஏன்னா அதுக்கப்புறமா பேசின பிரியங்கா காந்தி என்னென்னலாம் மோடி அவர்கள் சொன்னாரோ அதுக்கு அத்தனைக்குமே கவுண்டர் கொடுத்துட்டாங்க. போதாதுக்கு இந்த வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய அந்த அன்னைக்கு நடந்த கடைசி விவாதத்தின் போது கனிமொழி அவர்கள், திமுக இருந்து கனிமொழி அவர்கள் பேசும் பொழுது அவங்க பயங்கரமா சொன்னாங்க, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில இருந்து பேசுங்க அத்தனை பேருமே நீங்க இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத கொண்டு வந்தீங்க அப்படின்னா தென்னிந்தியா வட இந்தியான்ற பிரச்சனை உருவாயிரும் அப்படின்றது எல்லா வகையிலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை எதிர்பார்க்கல. மிக முக்கியமா திமுகவுடைய தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மசோதாவை எரிப்பாரு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. சும்மா கண்டனம் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க தவிர எரிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கருப்பு சட்டை போட்டு அவைக்கு வர தொடங்கிட்டாங்க. சோ இது பெரிய கவன ஈர்ப்பா போச்சு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே திமுகவை ஒட்டி அவங்க செயல்படக்கூடிய விஷயத்தை ஒட்டியே எல்லாருமே பேச தொடங்கி இருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நகல் எரிப்பு அப்படின்றத பண்ணது ஒரு பெரிய இம்பாக்டா டெல்லி வரைக்கும் உணர தொடங்கி இருந்தது. இதை எதிர்பார்க்கல மத்திய பாஜக அரசாங்கம், குறிப்பா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவ்வளவு எக்ஸ்டெண்டா டிஎம்கே போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா பேசினதும் பிரிவினைவாதம் பேசக்கூடிய விஷயங்களா தான் அவங்க பெரிய அளவுல பேசினாங்க அப்படின்ற மாதிரியான துணி தான் இருந்துச்சு. அமித்ஷா அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி பேசினாரு. அவரும் அதே தான் சொல்றாரு, நீங்க தென்னிந்தியர்களுக்கு இழைக்கிறது துரோகம், ஒரு காலத்திலேயே நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. டைரக்டா பேசினா இதை வந்து உங்க அவை குறிப்புல இருந்துலாம் நீக்கிடுவாங்கன்னு அப்படி சொல்லாம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை மெஜிஷியன் சொல்றது, ஒரு முயலை வந்து எடுத்ததுன்னு சொல்றது, இப்படி பிரைம் மினிஸ்டர் அட்டாக் பண்ணிட்டே இருந்தார். கடைசியா முடிக்கிறப்போ 16 அப்படின்ற ஒரு நம்பரை சொன்னார். கடைசி அது என்னன்னு பார்த்தா, அதாவது இந்த 16 அப்படின்ற நம்பர் சம்பந்தமான விவரங்கள் வெளியே வரப்போகுது. அது வந்துச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்கு அப்படின்றத மக்களவையிலேயே பதிவு பண்ணிட்டார். அவர் அது பேசக்கூடாதுன்றதுக்காக பாஜக எப்படியெல்லாம் விட்டுக்கட்ட போட்டாங்க அப்படின்றத பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்க, போய் பாருங்க. இப்போ அவர் அந்த 16 என்ன சொன்னாருன்றத போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஏதோ இருக்கு, இந்த 16 அப்படின்றது ஏதோ ஒரு சீக்ரெட் கோடாவோ இல்லாட்டி 16 ஃபைல்ஸ் இருக்கிறதாவோ இல்ல 16 நபர்கள் சம்பந்தப்பட்டதாகவோ இல்ல 16ஆம் தேதி எதோ வேணாலும் இருக்கலாம், ஆனா அது எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி ராகுல் காந்தி போட்டாரு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நிச்சயமா ஃபாலோ பண்ணி அதையும் நான் தனி வீடியோவை போடுறேன். திருப்பி இப்போ வருவோம். ராகுல் காந்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அமித்ஷா பேசுறாரு. அமித்ஷா எப்படி பேசுவார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நார்மலா பேசினாலே கோபம் தெரிக்கும். எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாரு, இந்த மசோதா தோல்வி அடைய போகுது, எனக்கு பயங்கர வருத்தமா இருக்கு, எனக்கு அதை விட வருத்தம் தென்னிந்தியா வட இந்தியான்ற பிரிவினை வந்து அதிகமா பேசுறாங்க, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, பயங்கர வேதனையா இருந்துச்சு அப்படின்னு அவர் பேசினார். நான் யோசிச்சேன், இந்த டோன் கிடையாது அமித்ஷா அவர்களுடைய டோன் அப்படின்னு. ஸோ இயல்பாவே வரக்கூடிய கோபம் அப்படியே வர ஆரம்பிச்சது. குறிப்பா டிஎம்கே பார்த்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க தான் வந்து தேவையில்லாம மக்களை பயமுறுத்திருக்கீங்க, தென்னிந்தியா வட இந்தியான்ற பிரிவினையை பேசுறீங்க,
இதெல்லாம் நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. கடுப்பாயிட்டாங்க திமுக எம்பிக்கள்லாம். எல்லாரும் ஒன்னா எந்திரிச்சு, கனிமொழி ஆகட்டும், ஆராசாவாகட்டும், டிஆர் பாலுவாகட்டும், காங்கிரஸ்ல இருந்து ஜோதிமணி ஆகட்டும், எல்லாரும், சு வெங்கடேசன் அவர் சவுண்டு தான் அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. தங்க தமிழ்ச்செல்வன் தேனியில அவர் நார்மலாவே தமிழ்ல தான் பேசுவாரு. ஓய் ஓயின்னு கத்துறாரு உள்ளாவே இருந்து. எப்படி நீ நல்லா கேக்குது, எப்படி நீ வந்து எங்களை வந்து பிரிவினைவாதம் பேசுறோம், நீங்க எப்படி சொல்லுவீங்க எங்களை? நாங்க இந்த நாட்டுக்காக எவ்வளவு பண்ணிருக்கோம், சுதந்திரத்துக்காக நாங்க எவ்வளவு போராடி இருக்கோம், அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி கத்துறாங்க. அமித்ஷா அவருக்கு அப்புறம் சரி உட்காருங்க ஏன் அப்படின்றாரு. இவங்க திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவரு அதுக்கப்புறம் நம்ம இறங்கி போனா இவங்க வந்து ஏறி மிதிச்சிருவாங்க அப்படின்ட்டு, நீங்க கத்துறதுனால மட்டும் உண்மை இல்லைன்னு ஆயிராது, நீங்க வந்து பிரிவினை தான் பேசுறீங்க அப்படி இப்படின்னு திருப்பி சொல்றாரு. அப்புறம் ஸ்பீக்கர் அவர் 2 தரப்பையும் ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. திருப்பி பேசுறாரு அமித்ஷா, காங்கிரஸ் கட்சி என்னென்னலாம் துரோகம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியான பழைய விஷயங்கள்லாம் கொண்டு வராரு. ஒட்டு மொத்தமா இந்த டீலிமிட்டேஷன் வந்தா என்ன பிரச்சனை அப்படின்றத அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளரான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. வேணுகோபால் எந்திரிச்சு சொல்றாரு, வளவளன்னு பேசாதீங்க சார், நாங்க 2 விஷயம் தான் கேட்கிறோம். மகளிர் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், இந்த நொடியிலிருந்து அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றதை எழுதி கொடுங்க. ஓகே, சந்தோஷம். தொகுதி மறுவரையை பண்ணீங்கன்னா இந்த மகளிர் இடஒதுக்கீடு தள்ளி போகும், 2029 வரைக்கும் போயிடும். எதுக்கு போகணும்? வர எலெக்ஷன்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, சந்தோஷமா நாங்க ஏத்துக்கிறோம். அதனால இந்த தொகுதி மறுவரையறையும் அந்த பெண்கள் இடஒதுக்கீடு தனித்தனியா பிரித்து தனித்தனி மசோதாவா கொண்டு வரேன்னு எழுதி கொடுங்க. 2. 3வது, டீலிமிட்டேஷன் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இத்தனை சீட்டு ஏறும், உத்தரப்பிரதேசத்துக்கு இத்தனை சீட்டு ஏறும், கேரளாவுக்கு இத்தனை சீட்டு ஏறும் அப்படின்றத எழுதி கொடுங்க. நீங்க தானே சொல்றீங்க 50% உயர்த்துவோம், தமிழ்நாட்டுக்கு வந்து 39 இருக்கு, 59 ஆகும் அப்படின்னு சொல்றீங்க, கேரளாவுக்கு 10 தொகுதி ஏறும் அப்படின்றது வாயில சொல்லாதீங்க. நீங்க வாயில சொல்றத நாட்டுடைய பிரதமரா நாங்க ஒரு பெண்ணை கொண்டு வருவோம் நீங்க வாயில சொன்னீங்கன்னா நாங்க நம்பவே மாட்டோம். நீங்க வாய்மொழியா சொல்லக்கூடிய எதையும் நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா நீங்க அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆட்கள் கிடையாது. இது எல்லாத்தையுமே எனக்கு எழுதி கொடு அப்படின்னு கே.சி. வேணுகோபால் கேட்கிறாரு. இதை எதிர்பார்க்கலாம் அமித்ஷா, ஏன்னா எழுதி கொடுப்பாங்க கேட்பாங்கன்னு அப்படின்னு. உடனே அப்படின்னா இந்த மசோதாவை நீங்க எல்லாம் எதிர்க்கிறீங்கன்னு எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு இவர் பதிலுக்கு சொல்ல ஒரு மாதிரி குழந்தைத்தனமா சண்டையா 2 தரப்புமே மாறிடுச்சு. திருப்பியும் அதை எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டு, சரி இவங்க எழுதி கொடுக்க கேட்கறாங்க, சிக்க வைக்க பாக்குறாங்க, தப்பிச்சிருவோண்டா அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாரு. ராகுல் காந்திக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ராகுல் காந்தி, நீங்க என்ன அவையில வந்து இப்படி அவமரியாதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி பேசணும் அப்படின்றது இந்த அவையில நிறைய பெரியவங்க இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க தங்கச்சி பிரியங்கா காந்தி இவ்வளவு சூப்பரா பேசுறாங்க, அந்த சிண்டு முடிஞ்சு விடுவாங்களா அந்த மாதிரி. பிரியங்கா காந்தி பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட கேளுங்க எவ்வளவு அழகா பேசணும், எவ்வளவு சூப்பரா பேசுறாங்க அந்த அம்மா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாராட்டு. இவ்வளவு சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதுக்கு முதல் நாள் அவையில பேசினப்போ திமுக காரங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்ததை பார்த்து திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அது எப்படி ஏத்துக்கக்கூடியதா இருக்கும்? மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த கல்யாண் பானர்ஜி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவரை பார்த்து இவரு பிரைம் மினிஸ்டர் பேசுறப்போ அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவருக்கு வாயில பூட்டு போட்டு விட்டாங்க, இவர் பேசக்கூடாது, ஏன்னா அவர் வெத்தலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் இருக்கு, அவர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஒரு கிண்டல், நேத்து அப்படி ஒரு கிண்டல். நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நேரு அவர்களை பத்தி பேசுறாரு, யார் யாரையோ பத்தி எல்லாம் அவையில பேசுறாங்க. ஆனா ராகுல் காந்தி எப்படி பேசணும்ன்றத வந்து இது எடுத்துக்கணுமா? ஒன்னும் இல்ல, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை மெஜிஷியன், அதாவது மந்திரவாதி அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா டைரக்டா மோடின்னு சொன்னா அவையில வந்து எடுக்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. அதனால அவர் எப்படியாவது மோடி அட்டாக் பண்ணும் அப்படின்றக்கா இந்த ட்ரிக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதுவுமே கூட பிடிக்கல பாஜகவினருக்கு, ராகுல் காந்தி மேல விழுந்து போராண்டிட்டாங்க. எஸ்பெஷலி அமித்ஷா அவர்கள் வந்து கடுமையான முறையில விமர்சனங்களா முன் வச்சுட்டாரு. சரி, இத்தனை டிராமா நடச்ச இன்னும் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப நேரம் போயிடும். இப்போ கடைசியா வந்து வாக்கெடுப்பு அப்படின்றது வருது. வாக்கெடுப்புக்கு விடும் பொழுது நாங்கெல்லாம் நினைச்சோம் தோக்க போகுது, அதனால பில்ல வந்து மசோதாவை திரும்ப வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா பாஜக அதை பண்ணல, வாக்கெடுப்புக்கு விடுறையா. அவங்க என்ன சொல்லிட்டு பண்றாங்க, நாங்க வாக்கெடுப்புக்கு விடுறோம், அப்பதான் நீங்க பண்ண துரோகம் எல்லாம் தெரியும். இந்த கட்சி எல்லாம் வந்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக போட்டிருக்காங்க. சிம்பிள், 2023 பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு அத்தனை கட்சிகளுமே ஒருமித்த குரல்ல ஆதரவு தெரிவிச்சு அது நிறைவேறி சட்டமாவும் ஆயிருச்சு. ஆனா இவர் திருப்பி அதையே சொல்லி எதிர்கட்சிகள்லாம் வந்து இந்த இடஒதுக்கீடு மசோதாவை தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ கடைசி நேரத்தில் வைக்கிறாங்க. அதனால நாங்க ஓட்டெடுப்புக்கு விடுறோம் அப்படின்னு. ஓட்டெடுப்புக்கு விடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது
தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்களே கூட எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. 360 தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு ஒரு 279 78 அவ்வளவுதான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேர் வரல, ஆப்சென்ட் ஆயிருக்கிறாங்க. ஒரு ஒரு 30-40 பேர் வந்தவங்கள சிலரும் வந்து மாத்தி வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி இருக்கு பயங்கர ஜாலி. ஏன்னா நாடாளுமன்றத்துல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அசுர பலத்தை வச்சு அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல தோல்வி அப்படின்றது அவங்களுக்கு ஏத்துக்கொள்ளக்கூடியது இல்லை. பயங்கர ஜாலி ஆயிட்டாங்க. இந்த சிஎஸ்கே கடைசி மேட்ச்ல ஜெயிச்சுட்டு கொண்டாடி தீப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் பயங்கர என்ஜாய் ஆகி எல்லாம் சத்தம் போட்டு வெற்றி வெற்றி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு இவங்க மாதிரியே அவங்களும் சொல்றது இந்த மாதிரி பண்ணி ஒரு மாதிரி கலவரம் ஆயிடுச்சு. கடைசியா கிரண் ரிஜிஜு ஒரு சாபம் விடுறாரு, இந்த மசோதாவை கொண்டு வராம தடுத்துட்டீங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க, நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு. பெண்கள் மசோதா ஆல்ரெடி வந்துருச்சு, டீலிமிட்டேஷனுக்கு என்ன பண்ண போறாங்கன்றதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. சோ இனி அடுத்த டீலிமிட்டேஷனுக்கான விஷயங்கள் வர்ற வரைக்கும், இல்லாட்டி நீதிமன்றங்கள் இதுல தலையிடுற வரைக்குமோ இல்ல வேற ஏதாவது ஒரு கட்டம் வரைக்குமோ ஆபத்து அப்படின்றது இல்லை. இனி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல மக்கள் தொகை சென்சஸ், இதோடைய முடிவு வந்ததுக்கு அப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று போட்டு அது டிசைட் பண்ணும். அதுல என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் வந்தாதான் தெரியும். ஆனா ஒரு பெரிய திட்டம் அப்படின்றது முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாஜக இப்படி எளிமையா தோல்வியை ஒத்துக்கொள்ளக்கூடியவங்க கிடையாது. அவங்க நிச்சயமா இதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. இப்ப டீலிமிட்டேஷன் உண்மையாலுமே வரும் தெரியுமா, அப்போ வரும் பொழுது மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வட இந்தியாவில எல்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கு, தென்னிந்தியாவில மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு, அதனால நாங்க தென்னிந்தியாவுக்கு குறைக்கிறோம், வட இந்தியாவுக்கு ஏத்துறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்கன்னா, நீங்க தானங்க அன்னைக்கே சொன்னீங்க சென்சஸ் எடுத்துட்டு தான் பண்ணணும், சென்சஸ் எடுத்தாச்சு அந்த நம்பர்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் தென் மாநிலங்கள் பாதிக்க கூடாது அப்படின்னு டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க தலைவராக இருக்கக்கூடிய வாஜ்பாய் அவர்களும் தென் மாநிலங்கள் மீது கரிசனம் கொண்டு அந்த நம்பர்ஸை மாத்தாம இருந்தார். ஏன்னா மாத்தினாங்கன்னா நார்த்ல நம்பர் எங்கேயும் எகிரி போயிடும், தென்னிந்தியாவில் நம்பர் குறைஞ்சிரும். அதே பால் இப்போ மோடி அவர்கள்ட்ட வந்திருக்கு. மோடி தென்னிந்தியா வஞ்சிக்க கூடாதுன்னு நினைப்பாரா இல்ல வட இந்தியா வளரணும்னு நினைப்பாரா தெரியல. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நாட்கள் வர காத்துட்டு இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நாடாளுமன்றத்துல நடந்த அத்தனை விஷயங்களுமே உங்ககிட்ட எளிமையான முறையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு நம்புறேன். இந்த ஒட்டுமொத்த சினாரியாவும் நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல இன்னும் என்ன மெருகேற்றணும்னு உங்களுக்கு தோணுது? அதை விட இந்த ஒட்டுமொத்த நகர்வுகள், பாஜகவுடைய தந்திரம், எதிர்கட்சிகளுடைய இந்த ஒற்றுமை இப்படி வீழ்த்தப்பட்டதுக்கான விஷயம், தென்னிந்தியாவுடைய ஒற்றுமை, திமுகவுடைய பங்களிப்பு, தமிழர்களுடைய பங்களிப்பு, இது எல்லாத்தையும் பற்றின உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.